பாரதிய ஜனதா கட்சியுடைய ஐடி விங்ஸை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் களமாடக்கூடிய தொகுதியில் முதன்மையான ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருந்துட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தானா அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய மாநில அதாவது ஐடி விங்ஸுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களை தான் அங்கே பொறுப்பாளராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி விங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் சுணக்கமான ஒரு போக்கு இருக்கிறது அப்படிங்கிறத திமுக நிர்வாகிகளே வெளிப்படையாக தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் வலுவான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சி திமுகவில் இருப்பதன் மூலமாகவும் கடந்த முறை கோவையில் களம் கண்ட கமலஹாசன் கூட இருக்கிறதன் மூலமா இந்த கோவை தொகுதியை கைப்பற்றி விடலாம் அப்படிங்கிறதா திமுகவுடைய கணக்கு. ஆனா அங்க கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா இந்த கோவை குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கோவையில திமுக பின்தங்கிய நிலையில இருக்கிறது. டிஆர்பி ராஜா அவர்கள் அங்கு வேட்பாளராக களம் கண்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமாரை தன்னிச்சையா செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு தகவல் என்றாலும் அவருடைய அனுமதியோட செயல்படணும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் முன் வச்சதன் மூலமாக தான் திமுகவுக்குள்ளேயே ஒரு பிளவு இருக்கிறது. அங்கு கோவையில திமுகவினரை ஒரு அதிருப்தியோட இருந்து செயல்பட்டு இருக்காங்கிற அப்டேட்டுகள் கூட, அதாவது அதிமுகவும் திமுகவும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா களத்தை பொறுத்த வரைக்கும் இது வேறு திசையில ஒரு தலைகளாக மாறிய திசையில அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு போட்டி. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு ஏற்கனவே கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி தான். ரேலோன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். கோயம்புத்தூர் தொகுதி மும்முனை போட்டின்னு சொல்லப்படுது சார். அங்க இப்போதைய கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? அண்ணாமலைக்கு சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா சார்? அதாவது கோயம்புத்தூர் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டார் தொகுதிகளில் ஒன்று. ஏன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே களம் காண்பது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய ஐடி விங்ஸை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் களமாடக்கூடிய தொகுதியில் முதன்மையான ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருந்துட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தானா அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய மாநில அதாவது ஐடி விங்ஸுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களை தான் அங்கே பொறுப்பாளராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் அதிமுகவிலிருந்து களம் கண்டிருக்கக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில் கணிசமான தொகுதிகளை பெறுவதற்கு ஒரு ஐடி விங்ஸுடைய முக்கியமான நிர்வாகியாக இருந்து அங்கு களமாடியவர். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 வேட்பாளரும் 3 கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ஐடி விங்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கு மிகப்பெரிய ஒரு மோதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தலைமையில் அங்கே ஐடி விங்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், திமுக அரசுக்கு எதிரான கமெண்ட்ஸ்கள், அங்கே நடக்கக்கூடிய பிரச்சாரங்களுக்கு எதிரான கமெண்ட்ஸ்கள், வீடியோக்கள், மீம்ஸ்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக போட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி விங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் சுணக்கமான ஒரு போக்கு இருக்கிறது அப்படிங்கிறத திமுக நிர்வாகிகளே வெளிப்படையாக தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சைலண்ட் மோடில் இருந்து அவர்கள் களப்பணியில் தீவிரமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவுக்கு பூத் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கு கோவையில் ஒரு பலமான ஸ்ட்ராங் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக பாரதிய ஜனதா கட்சியை விட அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பூத் கமிட்டி அங்கே இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை உடைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் திமுக வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி கூட இதற்கான வேலைகளில் தான் கடந்த காலத்தில் செயல்பட்டாங்க. ஆனாலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கே மிகப்பெரிய அளவில் ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியில் 6மே அதிமுக கூட்டணி தான் கைப்பற்றியிருந்தாங்க. அதிமுக கூட்டணி சார்பாக ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும் பாஜக அதாவது கோவை தெற்கில் வெற்றி பெற்றிருந்தாங்க. மற்ற 5 சட்டமன்ற தொகுதியும் அதிமுக தான் வென்றிருந்தாங்க. அங்கு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய பாச்சா பலிக்கல அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா அங்க நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அடி அடிச்சாங்க. இதற்கான காரணம் செந்தில் பாலாஜியை தான் சொல்லப்பட்டுச்சு. அப்போ பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் வென்றதன் மூலமாக இப்ப நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த தொகுதியை கைப்பற்றி தூக்கணும் அப்படிங்கிற நிலையில திமுக களமாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மும்முனை போட்டியா இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம இன்னொரு முக்கியமான கருத்தையும் பார்க்கணும். இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது யாருடைய கோட்டையாக இருந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். அதாவது 1952ஆம் ஆண்டுல இருந்து 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நாம இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க கோவையில 6 முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. 8 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 2 முறை, பாரதிய ஜனதா கட்சி 2 முறை, 1 முறை மட்டும் அதிமுக வென்றிருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் வலுவான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சி திமுகவில் இருப்பதன் மூலமாகவும் கடந்த முறை கோவையில களம் கண்ட கமலஹாசன் கூட இருக்கிறதன் மூலமா இந்த கோவை தொகுதியை கைப்பற்றி விடலாம் அப்படிங்கிறதா திமுகவுடைய கணக்கு. ஆனா அங்க கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரங்கள்ல தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தொகுதி குறித்த அப்டேட்டுகள் டெய்லி ஈவினிங் போய்கிட்டே இருக்கு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகள்லையுமே என்ன நிலவரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் சைட்ல இருந்தும் வாங்கிட்டு இருக்காங்க, கட்சியில இருந்தும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த கோவை குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும், இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கோவையில திமுக பின்தங்கிய நிலையில இருக்கிறது. கோவையில போட்டி அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில தான் அங்கு களம் இருந்துகிட்டே இருக்கிறதே தவிர திமுக 3வது நிலையில இருக்கிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் கூட மிகப்பெரிய அளவில் கோபப்பட்டதா ஒரு தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. அதாவது காரணம் என்ன அப்படின்னா அங்க அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில போட்டி நடக்குதுன்னா நாம மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கொங்கு பகுதியில உள்ளாட்சி தேர்தலில் ஒரு அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணி கணிசமான இடங்களை கைப்பற்றி இருந்தோம். அப்ப கொங்கு மண்டலம் நம்முடைய கோட்டையாக, கோவை நம்முடைய கோட்டையாக மாறுகிறது அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கும்போது அப்ப செந்தில் பாலாஜி இல்லாதனால்தான் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா? அதாவது கொங்கு மண்டலத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிதான் திமுகவுடைய ஐடி விங்ஸ் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜாவை நான் அங்க போட்டேன். அப்போ அங்க திமுக எந்த நிலையில இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. இந்த அடிப்படையில் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சென்றக்கூடிய தகவல் அடிப்படையில் டிஆர்பி ராஜா அவர்கள் அங்கு வேட்பாளராக களம் கண்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமாரை தன்னிச்சையா செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு தகவல் என்றாலும் அவருடைய அனுமதியோட செயல்படணும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் முன்வச்சதன் மூலமாக தான் திமுகவுக்குள்ளேயே ஒரு பிளவு இருக்கிறது. அங்கு கோவையில திமுகவினரை ஒரு அதிருப்தியோட இருந்து செயல்பட்டு இருக்காங்கிற அப்டேட்டுகள் கூட மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்திருப்பதாக தான் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கு வேகம் எடுத்து செயல்படணும். அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை எல்லாம் சந்தித்து பேசி இந்த தேர்தலில் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா வெற்றியை மட்டும்தான் எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறதா, கண்டிப்பான முறையில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பதாக தகவல் இருந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான ஒரு போக்கை உருவாக்கும் போதான் இதை மாற்றக்கூடிய வேலையிலையும் அதிமுகவும் திமுகவும் செயல்பட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் களத்துல ஒன்னு திமுக வெற்றி பெறணும் அல்லது அதிமுக வெற்றி பெறணும். 2வது இடத்தையும் திமுக அல்லது அதிமுக தான் பிடிக்கணும். பாஜகவுக்கு விட்டு கொடுக்க கூடாது. பாஜக 3வது இடத்துக்கு தள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் இந்த 2 திராவிட கட்சிகளுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் இங்க திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவிடம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கண்டிருக்கிறது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். இது தமிழகம் முழுவதும் பாஜக அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு 2026 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் கணிசமான சட்டமன்ற தொகுதிகளை வெல்வதற்கு ஒரு பிள்ளையார் சுழியாக அமைஞ்சுவிடும் அப்படிங்கிற நிலையில தான் அப்போ இதை பாரதிய ஜனதா கட்சியை 3வது இடத்துக்கு தள்ளணும் அப்படின்னு சொல்லி 2 கட்சிகளுமே வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் வெளிப்படையாகவே அங்க தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் அதிமுக அப்போ சைலண்டா வேலை பார்க்குதுன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, கண்டிப்பா. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது போலதான் அவங்களுக்கு பூத் கமிட்டி பலமா இருக்கிறதுனால அவங்க சைலண்டா காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 6 சட்டமன்ற தொகுதியுமே அதிமுக கூட்டணி தான் கடந்த முறை கைப்பற்றி கைவசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு எம்எல்ஏ மட்டும்தான், கோவை தெற்குல மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி. அப்ப எம்எல்ஏக்கள் எல்லாம் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாம் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்காது, நாம எளிதாக அடித்துலாம். அதாவது எஸ்பி வேலுமணி அவர்கள் அங்க பொறுப்பாளராக போடப்பட்டிருக்கு. எடப்பாடியார் சொன்னதே அதான், இது உங்க கோட்டை,
அதனால கண்டிப்பாக நம்முடைய அதிமுக தான் கோவையை கைப்பற்றன. கோவையை எக்காரணத்தை கொண்டும் திமுகவுக்கோ பாஜகவுக்கோ விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனாலதான் எஸ்பி வேலுமணியும் இரவு பகல் பார்க்காமல் அங்க தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக அப்படிங்கிற நிலையில செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய உள்துறை அமைச்சகத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிகள் குறித்தும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகள் குறித்தும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்டெலிஜென்ஸ் மூலமா போய்கிட்டு தான் இருக்கு. அது வழக்கமா செல்லக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் இது தேர்தல் காலம் அப்படிங்கிறனால அமித்ஷா அவர்களுக்கு ஒவ்வொரு தொகுதி குறிப்பிட்டு தகவல் செல்லும் போது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் களம் காணக்கூடிய கோவை தொகுதியுடைய அப்டேட் தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா 2 திராவிட கட்சிகளுமே பாஜகவை வீழ்த்தக்கூடிய செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு இது ஒரு சவாலான தேர்தல். என்ன காரணம் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அவருடைய தொகுதியையும் பார்த்துக்கணும், மற்ற தொகுதிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி, கூட்டணி கட்சி தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு எல்லாமே சென்று பிரச்சாரங்களில் ஈடுபடணும். அப்படின்னா இப்போ கோவை தொகுதியை அப்படி அண்ணாமலையால் தக்க வைக்க முடியும், வெற்றி பெற முடியும். என்ன காரணம் அப்படின்னா சொந்த தொகுதியில முழுமையா வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால இப்பவுமே களத்துல வந்து தீவிரமா செயல்படுங்க. அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், தொழிற்சங்கங்கள் எல்லாரையும் சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றியை அண்ணாமலை அவர்கள் உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அமித்ஷா அவர்களிடமிருந்து அண்ணாமலைக்கு வந்திருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அதாவது இது அண்ணாமலைக்கு விழுந்த குட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். உடனே நீங்க வெற்றி வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற போறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு மற்ற பிரச்சாரங்களை நீங்க தீவிரமாக ஈடுபடலாம். ஏன்னா இந்த தொகுதியில வெற்றி பெற்றா தான் பாஜக தமிழ்நாட்டில் அழுத்த திருத்தமாக ஒரு கால் பதிக்க முடியும் அப்படிங்கிற நிலையில தான் டெல்லி பாஜக இது போன்ற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த களம் வந்து மும்முனை போட்டி அப்படின்னாலும் நீயா நானா அப்படிங்கிற போட்டி மிகப்பெரிய அளவில் தான் இருந்துட்டு இருக்கு. ஐடி விங்ஸும் ஒரு பக்கம் மோதிக்கிட்டு இருக்கிறது, அதே நேரத்தில் வந்து வேட்பாளர்களும் ஒரு பக்கம் மோதிக்கிட்டே தான் இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் 3 கட்சிகளுடைய தலைமையுமே இந்த தொகுதியில தனி கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க. பல தொகுதிகள் இருந்தாலும் இந்த கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் தனி கவனம் செலுத்தப்படக்கூடிய ஒரு தொகுதியாக, முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இருந்துட்டு இருக்கு. ஆனா தற்போதைய கள நிலவரத்தை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதியில அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் ஒரு மோதல் போக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நாம தொகுதிக்கு நேரடியாக போய் சென்று அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை ஆய்வு செய்ததுல நாம உணர முடிகிறது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியுடைய கள நிலவரம் எப்போது வேண்டுமென்றாலும் மாறலாம். அதாவது அதிமுகவும் திமுகவும் நம்ம 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த களத்தை பொறுத்த வரைக்கும் இது வேறு திசையில ஒரு தலைகளாக மாறிய திசையில அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு போட்டி. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு வந்து ஏற்கனவே வந்து கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி தான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கடந்த முறை தேர்தலில் கூட அதிமுக கூட்டணி 31% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஆனா அதுல இருந்து அதிமுக 26% வாக்கை மைனஸ் பண்ணிட்டோம்னா பாஜகவுக்கு அங்க வாக்கு இல்லை, 5% இருப்பதாக தான் சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்காங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியோட இருக்காங்க. அதுவும் அண்ணாமலை அவர்கள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி கிராமங்கள் எல்லாமே ஒரு வலுப்பெற்ற நிலையில இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைச்சு அங்க களம் காண்றாங்க. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும், பிசினஸ் மேன்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா செல்லக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியோடு சுமூகமாக செல்லக்கூடிய நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நாம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா கோவை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில பாஜகவுக்கு எம்எல்ஏ இருந்துட்டு இருக்காங்க. கோவை தெற்குல வந்து பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ இருக்காங்க, அங்க பாஜக ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு. இப்போ பாஜகவுடைய ஐடி விங்ஸும் அங்க மிகப்பெரிய அளவில் ஒரு களம் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர்ல இப்போ தற்போதைய நிலையில அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற நிலையில களம் இருந்துகிட்டு இருக்க. இந்த களம் எந்த சூழலில் வேண்டுமென்றாலும் பாஜக திமுக அப்படின்னு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 கட்சிகளுடைய தலைமையுமே இந்த தொகுதியை உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 3 கட்சியுடைய தலைமையுமே அங்கு தீவிர பிரச்சாரங்கள், வாக்கு வேட்டையில் ஈடுபடுவதற்கான வேலையில வியூகம் வகுக்கக்கூடிய வேலையிலுமே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் திசை மாறக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆனாலும் தற்போதைய நிலவரப்படி கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக அப்படிங்கிற நிலையில தான் அதனுடைய போக்கு சென்றுகிட்டு இருக்கு. எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.